சரி, அடுத்த டாபிக் நம்ம போவோம். ಇನ್ನೊಂದು ಆಹ್, ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. இப்ப நம்ம வந்து அப்பதான் நான் சொன்னேன்ல, ப்ளூ கலர் கோட்ல வந்து எல்லா இடத்துக்கும் போனாங்க. இப்ப ரெட் கலர் கோடு ரிட்டர்ன் வராங்க. எல்லாம் திருப்பி எந்தெந்த சர்ச்லலாம் ஊழியம் செஞ்சாங்களோ, அந்த சர்ச்சுக்கெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் வராங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲು ಹೇಳಿದ್ದಲ್ವಾ ಕೆಂಪು சர்ச்ல சாரி எங்கெங்கெல்லாம் சர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அந்த இடத்துக்குலாம் ரிட்டர்ன் வராங்க அப்போஸ்தலர் ಅಲ್ಲಿ பவுலும் பர்னபாவும். ಮೊದಲು ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀಲಿ ಬಣ್ಣದ್ದು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಸಭೆಗಳನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ರೋ ಆ ಒಂದು ಸಭೆಗಳಿಗೆ ಪುನಃ ಅದು ಕೆಂಪು ಮಾರ್ಗವಾಗಿ ಅದು ಬರ್ತಾ சின்ன ಇದ್ದಾರೆ. சின்ன சர்ச் தான். ஏன்னா, கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க எல்லா இடத்துலயும். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. ಅಲ್ಲಿ அந்த இடத்துக்கெல்லாம் திருப்பி ஒரு குட்டி, குட்டி சபைகள் இருந்திருக்கும். அந்த இடத்துல அப்பதான் சர்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா, யூத ஆலயத்திலிருந்து ஏசப்பாவ யார விசுவாசிச்சாங்களோ, அவங்களெல்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த ஊர்லயே. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಒಂದು ಸಭೆಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಪರಿವರ್ತನೆ ಆಗಿದೆ. ಯಾರೆಲ್ಲ ಒಂದು ಯಹೂದ್ಯ ಸಭಾಮಂದಿರದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಗುಂಪಾಗಿ ಅವ್ರು ಬದಲಾಗಿದ್ದಾರೆ. பட் ஆனாலும் பாருங்க என்ன பண்றாங்க 22வது வசனம் 14வது அதிகாரம். ಆದ್ರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ 22ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ, 14ನೇದು 22ನೇ ವಚನದಲ್ಲಿ சீஷருடைய மனதை திடப்படுத்தி திடப்படுத்துறாங்க. அவங்கள தைரியப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி ம். அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்று சொன்னார்கள். அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் குடுக்குறாங்க. நெறைய உபத்திரம் வரும். உங்களுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் அதன் மூலியமாய் தான் நம்ம எதுக்குள்ள என்டர் ஆக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்டர் ஆக முடியும் அப்படின்னு வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. புது புது விசுவாசிங்க. ஏன்னா விசுவாசத்துக்குள்ள வந்து 1 மந்த், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி ವಿಶ್ವಾಸಿಗಳು. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಹೊಸದಾಗಿ ಅವ್ರು ಬಂದಿರತಕ್ಕಂಥ 1 ತಿಂಗಳು 2 ತಿಂಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಧೈರ್ಯವನ್ನ ಹೇಳುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ನಿಮಗೆ ಅನೇಕ ಸಂಕಟಗಳು, ಕಷ್ಟಗಳು ಬರಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ, ಅದನ್ನ ತಾಳಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த உண்மையை நம்ம ஸ்டார்டிங் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம சொல்லிரணும் எல்லார்ட்டயும். ஏசப்பாட்ட வந்தா நீ பெரிய பணக்காரன் ஆயிருவ. ஏசப்பாட்ட வந்தா பிசினஸ் சக்சஸ் ஆயிரும் அப்படின்ட்டு வந்து சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும்? கஷ்டங்கள் இருக்கு. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கஷ்டப்பட்டு தான் வர முடியும். பிசாசு வந்து ஒரு சைடு நம்மள எதிர்த்து நிக்கிறான். அவன வந்து நம்ம வந்து தாண்டி நம்ம வரோம் அப்படின்றத நம்ம சொல்லிரணும். உண்மையை நம்ம சொல்லிரணும். ಅಲ್ಲಿ ದೇವರ ನಮ್ಮಂತವರಿಗೆ ಮೊದಲು ನಾವು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳೇನಂತಂದ್ರೆ, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ನೀನು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಷ್ಟಗಳು, ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ನಿನಗೆ ಅದು ಬರಲ್ಪಡ್ತದೆ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನೀನು ಪ್ರವೇಶಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் பிரதர் ஆண்டருக்குள்ள வந்தா புது விசுவாசிங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பிள்ளைங்க நல்லா இருக்கும். குடும்ப சமாதானம் இருக்கும். ஒருவேளை பொருளாதார நிலைமை நல்லா ஆகலாம், பிசினஸ் நல்லா ஆகலாம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லவே இல்ல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಕುಟುಂಬವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಅವರ ಜೀವಿತ ಆಗಿರ್ಬೋದು, ಅವರ ಒಂದು ನೋಡ್ತಾ ಇದ್ದ ಹಣ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. இல்லவே இல்ல. எதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை குடுக்குறாரு? எதுக்கு நம்மளுக்கு 2 காசு எக்ஸ்ட்ரா குடுக்குறாரு? அந்த காச வந்து மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு குடுக்குறாரு. நம்ம மேலேயே நம்ம அத சொ 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 நம்ம செலவழிக்கிறதுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ನಮಗೆ ಅದನ್ನ ವ್ಯಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಇತರರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಒಂದು ಹಣವನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனால நம்ம கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்றது தப்பல்ல. அந்த ஆசீர்வாதம் எதுக்காக? அதன் மூலியமாய் ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕೂಟದ ಜನರಿಗೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಆದರಣೆ ಕೊಡುವಂತ ವಿಷಯಗಳು சரி, இந்த ಎಂಬುದಾಗಿ. குட்டி குட்டி சபைக்கு திருப்பி ரிட்டர்ன் வராங்கல்ல, இந்த சின்ன சின்ன சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்கு வராங்க. முக்கியமாய் அந்த சபைகளிலே ஒரு காரியத்தை என்ன செய்றாங்கன்றத கவனிங்க 23வது வசனத்துல. ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து ம். உபவாசித்து ஜெபம் பண்ணி ம். அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பாருங்க புரிஞ்சா என்னது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு சர்ச் நல்லா வளரணும்னா என்ன இம்பார்ட்டன்ட்? ಸಭೆ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳಿಬೇಕು ಅಂದ್ರೆ ಯಾವುದು ಮುಖ್ಯತ್ವ? என்ன வேணும்? ಏನ್ ಬೇಕಾಗಿದೆ? லீடர்ஸ் வேணும். ಅಲ್ಲಿ ಹಿರಿಯರು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. லீடர்ஸ் வேணும். எல்டர்ஸ் வேணும். ಹಿರಿಯರು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. சோ என்ன பண்றாங்க? எப்படி செலக்ட் பண்றாங்க எல்டர்ஸ? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? யாருப்பா இந்த இந்த சர்ச்ல யாருப்பா பெரிய பணக்காரன்? இந்த சர்ச்ல யாருப்பா ரொம்ப படிச்சவன்? அப்படியே செலக்ட் பண்றாங்க? ಈ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರು ಅಧಿಕವಾಗಿ ಓದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಯಾರು ತುಂಬಾ ಹಣವಂತರು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. இன்ஃபேக்ட் லைக் தீத்து புஸ்தகம் 1 தீமோத்தேயு படிக்கும்போது அதுல ஒரு பட்டியல் இருக்கும். எல்டர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் சர்ச்ல அப்படின்னு. ಅಲ್ಲಿ ತೀತನ ಪುಸ್ತಕದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ತಿಮೋಥೆಯನಿಗೆ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಹಿರಿಯರನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இவ்வளோ நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கணும், நிறைய படிப்பு இருக்கணும்ன்றது 2 கண்டிஷன் அந்த லிஸ்ட்ல இல்லங்க. ಅಧಿಕವಾಗಿ ಓದಿರ್ಬೇಕು, ಅಧಿಕವಾಗಿ ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಅದು ಇಲ್ಲ. என்ன இருக்குது முக்கியமா? ಮುಖ್ಯವಾಗಿ ಏನಿದೆ? உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. ಉಪವಾಸದಿಂದ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவரே இந்த சர்ச்ல கரெக்டான லீடர்ஸ கொடுங்க. உபவாசம் இருந்து நாங்க ஜெபம் பண்றோம்.
உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு ஆவியானவர் நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த சர்ச்சுக்கு கரெக்ட்டான எல்டர்ஸ் யாரு? இந்த சர்ச்ச நல்லா பில்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல எல்டர்ஸ் யாரு அப்படின்னு காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಉಪವಾಸದಿಂದ ಇದ್ದು ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಒಂದು ಸಭೆಗೆ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಲ್ಪಡಬಹುದಕ್ಕಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡ್ರಿ ಯಾರು ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ನಾಯಕರು ಅಥವಾ ಹಿರಿಯರು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ சோ ಇದ್ದಾರೆ. புரியுதா? சர்ச்சுக்கு எல்டர்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ವಾ? ಸಭೆಗೆ ನಾಯಕರು ಸಾರಿ ಹಿರಿಯರು ಎಂಬತಕ್ಕಂಥವ್ರು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ. சோ ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து கண்காணிகள். அவங்க வந்து என்ன பண்றாங்க? கண்காணிக்கிறாங்க. சர்ச்ல யாராவது வராங்களா? போறாங்களா? இந்த வாரம் யார் வரல? நெக்ஸ்ட் வாரம் யார் வரல? ஐ மீன் யார் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த தம்பி வரல? ஏன் இந்த சிஸ்டர் வரல? அப்படின்றது வந்து அவங்க கவனிக்கிறாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅವರು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕಣ್ಗಾವಲಿನ ರೀತಿಯಲ್ಲಿರುವಂತವರು ಯಾಕೆ ಈ ಸಹೋದರ ಅಥವಾ ಸಹೋದರಿ ಬರ್ಲಿಲ್ಲ ಯಾವ ವಿಚಾರಕ್ಕಾಗಿ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. சோ அதனால எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத நம்ம இங்க பார்க்கணும். ಎಷ್ಟು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ.